நம்ம நிகழ்ச்சியில முதலாவதாக மேஷ ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பணம் வந்து சேரப்போகிறது. லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திரன் இருந்து இந்த வாரம் தொடங்கி தனஸ்தானத்தில் வந்து பூர்த்தி ஆகிறார். அப்படி தனஸ்தானத்துக்கு சந்திரன் வந்து இந்த வாரம் பூர்த்தி ஆகும்போது அவர் வந்து உச்சபலத்தோடு இருப்பார். மேலும் அந்த சந்திரன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கும்போது ராகுவோடு சேர்ந்து இருந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார். ராகுவுடைய நட்சத்திரத்திலேயே சந்திரன் இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. அந்த ராகு 11 இருக்கிறதுனால பணவரவு பிரதானமான பலனாக இந்த வாரத்தில் இருக்கும். அப்புறம் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வயதுக்கு ஏற்ப, உங்களுடைய தகுதி தசாபக்திக்கு ஏற்ப என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அது வந்து கை வந்து சேரப்போகிறது. ஆசைப்பட்ட விஷயங்களை நீங்கள் அடையக்கூடிய வாரம்னு சொல்லி கூட இந்த வாரத்தை சொல்லலாம். அதற்கு துணையாக இருக்கக்கூடியது என்னென்னா உங்களுடைய தாயுடைய ஆசீர்வாதம். அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி அது நல்லபடியாக நடக்கும். ரெண்டாவது, சந்திரன் தான் இந்த பலன்லாம் தரப்போகிறார் சொல்கிறதுனால இது போல் ஒரு நல்ல செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வழிபாடு, தியானம் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு நீங்கள் செய்கிறது இந்த வாரத்தின் முழுமையான பலனை எடுத்துக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வாரத்தில் வரக்கூடிய விரத நாட்கள்னு பார்க்கும்போது ரொம்ப விசேஷமாக பௌர்ணமி வருது. அந்த பௌர்ணமி வந்து இந்த ஆவணி மாத பௌர்ணமின்னு சொல்கிறதுனால உமா மகேஸ்வர விரதம்னு பௌர்ணமி அப்பயே சந்திர கிரகணம் வருகிறது. அதற்கு அடுத்த நாள் மகாலய பட்சம் ஆரம்பிக்கும். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விரத நாள் வருகிறது. மகாலய பட்சத்தில் மகாபரணின்னு சொல்லக்கூடிய விசேஷமான ஒரு நாள். அப்புறம் சஷ்டி கிருத்திகை. இதெல்லாம் இந்த வாரத்தின் விரத நாட்கள், விசேஷ நாட்கள். இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நம்ம எல்லோரும் நற்பலனை அடையலாம். சார், மேஷ ராசினருக்கு ஆசைப்பட்டதெல்லாம் இந்த வாரம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ரிஷபராசி என்பர்கள் இந்த வாரத்தில் இந்த வாரத்தின் உங்களுடைய கடமைகள் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் மிகச்சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க. அதற்கான ஒரு சக்தியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சந்திரன் வீட்டில் இருக்கார். அந்த சந்திரன் இந்த வாரத்தில் கடைசியில் 2 நாட்கள் ராசியில் சஞ்சரிப்பார். அப்படி வரும்போது உச்சபலம் அடைகிறார். அந்த சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை செய்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் வாரத்தினுடைய கடைசி 2 நாட்கள். அதற்கு முன்னதாக சந்திரன் ஜீவனஸ்தானத்தில் இருந்து இந்த வாரத்தில் அவருடைய சஞ்சாரத்தை தொடங்கி லாபஸ்தானத்துக்கு வருவார். அதனால் உங்களுடைய வேலை நல்லா இருக்கும். வேலையில் வந்து நல்ல பெயர் எடுக்கணும், வேலையை வந்து பர்மனண்ட் ஆக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பலன் தரும். இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம். உயரதிகாரி இடத்துல அது சம்பந்தமாக கோரிக்கை வைக்கிறதுக்கும் உகந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். வீட்டில் அப்பா வந்து உங்களுடைய ஏதாவது ஒரு நல்ல கோரிக்கைக்கு வந்து செவி சாய்ப்பார். சரி வெளிநாட்டில் போய் படி, சரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பாரு, அப்படின்னு கல்யாண விஷயம் சம்பந்தமாக அப்படின்னு சொல்லி உங்களுடைய கோரிக்கைகள் வந்து வீட்டில் அப்பா மூலமாகவும் வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகள் மூலமாகவும் நடந்தேறும். பொதுவாக கடமைகளை திருப்திகரமாக நல்லபடியாக செய்து முடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சார், நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் நல்லதொரு வாரமா தான் அமைய போகுதுன்னு. தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா சார்? மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய பொறுப்புகள் இந்த வாரத்தில் வந்து சேரப்போகிறது. ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு பிளான் இருக்கும். நம்ம இப்படி தான் பேசணும், இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணணும், ஃபேமிலி சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதோடு இது நாள் வரைக்கும் இல்லாத கூடுதல் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. 9ஆம் இடத்துல சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருந்து வாரம் தொடங்குகிறது. ராசியில் குருவுடைய சஞ்சாரமானது இருக்கிறது. ராசிக்கு எப்போ குரு வந்துட்டாரோ அப்போ வந்து எல்லாம் கரெக்டாக போகணும், நல்ல பேர் வாங்கணும், நல்லா படிக்கணும், பிறருக்கு நம்ம ரோல் மாடலாக இருக்கணுன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்துடும். அதனால் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கு என்ன படிக்கிறது, என்ன கற்றுக்கிறதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், குடும்ப நபர்கள் சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய ஆஃபீஸில் பிஸ்னஸ் சம்பந்தமான இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய யோசிக்க போகிறீங்க. நிறைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கூடுதலாக வரக்கூடிய பொறுப்புகளுக்கு பணம் தேவையா, கூடுதல் பணம் வந்து செலவாகுமா, அல்லது கூடுதல் நேரத்தை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குமா, அதையெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி செய்ய முடியும். இந்த வாரத்துக்குள்ள நிறைய பொறுப்புகள் வரப்போகிறது. பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பலன்கள் இந்த வாரத்தில் உண்டாகும். உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருந்து அந்த 10ஆம் அதிபதி குரு ராசியில் இருந்து சந்திரபலமும் சாதகமாக இருக்கிறதுனால படிச்சுட்டே வேலைக்கு போகிறது, வெளியூரில் போய் படிக்கிறதுக்காக வேலையில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கூட படிக்கலான்ற முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. சார், மிதுன ராசினருக்கான வார பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம்.
சதீஷ்குமார் கும்பகோணத்துல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 4/10/1990 காலை 10:50 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகனுக்கு கடந்த 6 வருடங்களாக வரன் பார்த்து வருகிறோம். எப்போது திருமணம் நடக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் மீன ராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் வந்து விருச்சிக லக்னமாக இருக்கின்றது. விருச்சிக லக்னம் எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டாலே லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். பொதுவாக 7ஆம் அதிபதி ஒருத்தராகவும் கலத்திர காரகன்ற முறையில் சுக்கிரன் ஒருத்தராகவும் இருப்பார். இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும், அதே போல் மேஷத்தை பொறுத்த வரைக்கும், இந்த 2 லக்னம் 2 ராசிகளுக்குமே 7ஆம் அதிபதியாக வரக்கூடியது சுக்கிரனாகவே இருப்பார். அப்போ கலத்திர ஸ்தான அதிபதியும் அவர் தான், கலத்திர காரகனும் அவர் தான். அவர் நல்லா இருந்தால் சின்ன வயசுலேயே கல்யாணம் நடந்துடும், கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் பலமாக இல்லைன்னு சொன்னால் திருமணம் வந்து ரொம்ப தாமதமாக நடக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கும். அந்த சுக்கிரன் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விருச்சிக லக்னத்திற்கு இந்த சுக்கிரன் வந்து சூரியன் மூலமாக அஸ்தமனம் ஆகின்றார். அப்போது தன்னுடைய பலத்தை இழந்து விடுவார், சரண்டர் ஆகிடுவார். அப்போ சூரியனாக பார்த்து ஏதாவது பண்ணாதான் உண்டு அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இந்த ஜாதகத்தை யார் பார்த்தாலும் 7 செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம், கல்யாணம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே போல் பொண்ணு கொடுக்காததுக்கு காரணம் கூட அது இருக்கும். அதனால செவ்வாய் 7 இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. லக்ன அதிபதியே தான் செவ்வாய், அவர் 7 இருக்கார். அதனால எந்த தோஷமும் இல்லை. இங்கே பிரச்சனை என்னன்னா, அந்த 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியவர் கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து அஸ்தமனம் ஆயிருக்கார் அப்படின்னு சொல்கிறது தான். குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனாலையும் இந்த திருமணம் தாமதமாகுது. குடும்பஸ்தானாதிபதி குருவாக இருந்து அவர் வந்து உச்சபலம் அடைந்தாலும் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனாலும் திருமணம் தாமதமாகுது. தாமதமானாலும் நல்லபடியாக திருமணம் நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சனி மகாதிசையில் பிறந்து இப்போ நடக்கிறது சுக்கிர திசை. சுக்கிர திசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து செவ்வாயுடைய புக்தி ஆரம்பிச்சிடுச்சு. இந்த செவ்வாய் புக்தி அடுத்த வருஷம் 2026 அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்க போகிறது. அந்த செவ்வாய் தான் 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் அவருக்கு திருமணம் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. சுக்கிரன் தான் தசையை நடத்துகிறார். அவர் தான் கலத்திரக்காரகன், கலத்திர ஸ்தானாதிபதி. ஸோ திருமணம் நடக்கிறதுக்கான சரியான நேரம் இது. வரக்கூடிய பொண்ணை வந்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் திருமணம் பண்ணிடலாம். ஏன்னா சுக்கிரன் பலம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு குறைவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஒரு பொண்ணு வரும். அதை வந்து நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா அடுத்த அக்டோபருக்குள்ளே திருமணம் நடக்கும். சார், இந்த நேயர் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட எப்போ திருமணம் நடக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இந்த நேயர் வந்து எனக்கு 6 வருஷமாக வரன் பார்க்குறோம், ஆனால் இன்னும் திருமணம் நடக்கலை, எப்போ நடக்கும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பொதுவாக நம்ம திருமணத்துக்காக ஜாதகம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இது சொல்லிடுவாங்களா சார்? திருமணம் வந்து தாமதமாகும் இல்லை சீக்கிரமாக நடந்துரும் அப்படின்றத துல்லியமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்? நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் ஜாதகம் பார்க்க போகிறோமே. ஜாதகம் பார்க்கும்பொழுது இந்த பொருத்தங்கிறதெல்லாம் பார்க்குறத விட எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும், என் ஜாதகத்திலே கல்யாண யோகம் எப்பொழுது இருக்கிறது, என் ஜாதகத்தில் அல்லது என் பிள்ளையோட ஜாதகத்தில் பேரண்ட் போய் பார்க்கும்போது என் மகனுடைய ஜாதகத்தில் அல்லது என் மகளுடைய ஜாதகத்தில் திருமண யோகம் எப்பொழுது வருகிறது, கல்யாண வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும், இதை நிச்சயமாக ஒரு ஜோதிடரால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதைத்தான் இப்போ எடுத்து சொன்னார். இவ்வளோ நேரம் ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தார். உதாரணத்திற்கு இந்த ஒரு ஜாதகத்தை வச்சுண்டு உனக்கு என்ன மாதிரி அமையும் அதை தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள். அந்த இடத்துல சின்னதாக ஒரு குறைவு அப்படிங்கிறது இருக்கிறதுனால அந்த குறையை வந்து பெருசாக நினைக்க வேண்டாம். நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம், இதை எதிர்பார்க்குறோம், இப்படி வரணும் அப்படி வரணும் எல்லா கண்டிஷனும் போட்டுட்டு இருந்தால் நிச்சயமாக நடக்காது இல்லையா? அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அங்கே ஏதோ ஒரு சின்ன குறைங்கிறது இருக்கும். அந்த குறையை ஏற்றுக்கும். ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். ஏன்னா இவருக்கு லக்னாதிபதி செவ்வாயே இப்போ 7 இருக்கார். லக்னாதிபதி 7 இருக்கும் பொழுது மனைவியை சார்ந்து வாழலாம் தாராளமாக. மனைவி என்ன சொல்கிறாலோ அதை கேளு. இதே மாதிரி மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே கண்டிப்பாக பரஸ்பரம் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதெல்லாம் நல்லாவே இருக்கும். அது எந்த சந்தேகமும் இல்லை. ஒரே விஷயம் சுக்கிரன் நீச்சமாக போயிட்டார், அதுவும் அஸ்தமிச்சு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். நீச்சமானால் கூட நீச்ச பங்கம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். ஆக இந்த நீச்சத்தை ஏற்றுக்கொண்டால் அது பங்கமாகி அது ராஜயோகமாகவே அமைத்து கொடுத்து விடும்னு இவருடைய ஜாதகமானது சொல்கிறது. அதனால் இது வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன குறை அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குங்கிறதுனால அதை பெருசுப்படுத்தி பார்க்காதீங்க. அந்த பெண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, உனக்கும் பார்க்க ஓகே அப்படின்னு தோணிச்சுன்னா டக்குன்னு கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொல்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே ஒரு சில பேருக்கு வந்து இளம் வயதிலேயே திருமணங்கிறது இருக்கும்.
19-20 வயசுலேயே கல்யாணத்தை பண்ணிவிடுவாங்க. அதுவும் போய் பார்த்துக்க வேண்டியது. இதை விட்டால் திரும்ப 35 வயசில் தான் நடக்குங்கிற மாதிரியும் இருக்கும். அப்போ கூட என்ன ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நடத்துக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இல்லை, நமக்கு ஜாதகத்தில் சின்ன வயசில் கல்யாணம் வந்துருச்சு, யோகம் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே பண்ணிடணும். ஆனால் அந்த வயசில் இந்த குழந்தைலாம் என்ன நினைக்கிறான்னா, இப்போ நமக்கு நேரம் நல்லா இருக்குது, எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்குது, அதே மாதிரி திருமணத்தையும் நம்ம எப்போ வேணால் பண்ணிக்கலாங்கிற மாதிரி போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போகிறேன். கொஞ்ச நாளைக்கு நான் என்ஜாய் பண்ணுறேன், லைஃபை என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ஜாய் பண்ண முடியாதா என்ன? அதுக்கு தானே கல்யாணமே பண்ணி வைக்கிறா. ஸோ அது என்ன பண்ணணும், அப்போது திருமணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும்ங்கிறது ஒரு சில பேர் ஜாதகத்தில் இருக்கும். அதையும் பார்த்துட்டு ரைட் ஓகே 21 வயசுலேயே கல்யாணமா 22 வயசில் கல்யாணமாங்கிறத பார்த்து பண்ணிட வேண்டியது. எப்போ தெரியுமா அந்த கல்யாணத்தில் தோஷங்கிறதையே சொல்கிறா, 24 வயசுக்கு மேலே யாருக்கு திருமணம் நடந்தாலுமே அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். முவ்வெட்டில் செய்யாத திருமணங்கிறது நம்ம சாஸ்திரம். முவ்வெட்டுக்கு மேலே அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தின்படி 24 வயசுக்கு மேலே கல்யாணம்னாலே அங்கே திருமண தடை ஏதோ ஒரு தோஷங்கிறது அங்கே இருக்குங்கிறது அர்த்தம். அப்போ 24 வயசுக்குள்ளே கண்டிப்பாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும். இது பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால் அவருடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் கேட்ட மாதிரி அவருடைய ஜாதகத்தை பார்த்த உடனேயே இவருக்கு இந்த நேரத்திலே திருமணம் நடக்கும், இந்த நேரத்தில் ஜாதகம் எடுத்துருங்கோ, வேலைக்கு போகல இல்லை ஏதோ ஒன்று இன்னும் செட்டில் ஆகணுங்கிற மாதிரிலாம் லேட் பண்ணாமல் அழகாக பார்த்து ஜோதிடர் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் சொன்னீங்க 24 வயசு அப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நடந்து தானே தீரணும். அதை விட்டு தள்ளி போயிடுச்சேன்னா ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னால் அப்ளிகேஷனே போடாமல் சும்மா இருந்தால் எப்படி வேலை கிடைக்கும்? அப்போ அவள் முயற்சி பண்ணணும் இல்லையா? முதல்ல இறங்கி இருக்கணும். திருமணத்திற்கு நான் பார்க்குறேங்கிறத 4 பேர்கிட்ட சொல்லணும், இல்லை எங்கேயா போய் பதிவு பண்ணி வைக்கணும், மேட்ரிமோனியல் சைட்ஸில் பதிவு பண்ணணும். அப்போ தானே வரும். நான் எதுவுமே பண்ணாமல் வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தால் எப்படி வரும்? வராது இல்லையா? ஆக அதுதான் அங்கே விஷயம். ஆக உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சு, பொண்ணோ பிள்ளையோ அவள் ஜாதகத்தை காமிச்சு எப்பொழுது திருமணம் நடக்கும், என்ன மாதிரியான வரன் அமையும், இதை துல்லியமாக சொல்வது தான் ஜாதகம். சார், நேயர்கள் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்த சந்தேகத்தை ரொம்ப அழகா தீர்த்து வச்சிருக்கீங்க சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜையர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்லை உங்களுக்கு எப்படி அமைய போகுது சார்? கடகராசி என்பர்கள் இந்த வாரம் சந்தோஷமாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம், உத்வேகமாக இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம், எல்லாவற்றையும் சாதிக்கலாம். ராசியில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்குது. சுக்கிரன் ராசியில் இருக்கார் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து சுகவாசியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சுக்கிரன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து ராசியில் இருக்கார். அவர் வந்து பாதகாதிபதி மற்றும் சுகாதிபதியாக இருக்கார். அப்போது யாரெல்லாம் வந்து நான் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், எனக்கு ஒரு விஷயம் நடந்தால் நான் சந்தோஷப்படுவேன், நான் வந்து ஒரு வேலை கிடைக்க பெறணும், பிஸ்னஸில் நல்லா வரணும் அப்படின்ட்டுலாம் எண்ணம் இருந்து அதற்கான முயற்சியை வந்து நேர் வழியில் பண்ணுறீங்களோ, தர்மத்தை கடைபிடித்து பண்ணுறீங்களோ, இவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் வந்து அள்ளி அள்ளி கொடுத்துட்ருப்பார். யார் அதற்கு தவறான வழியை சூஸ் பண்ணுறீங்களோ அப்போ பாதகாதிபதியாக செயல்படுவார். நீங்கள் வந்து ஒரு குறிக்கோளோடு இருந்தால் எவ்வளோ நாளும் உங்களால் ஓட முடியும், கடுமையாக உழைக்க முடியும், முன்னே நீங்கள் இருந்ததை விட இன்னும் ப்ரில்லியண்ட்டாக இருக்க முடியும், இன்னும் ஸ்மார்ட்டாக இருக்க முடியும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து வெளியில் போய் ஊர் சுற்ற போகிறேன், நான் ஒரு கேம்பிளிங் சூதாட போகிறேன், நான் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு நிறைய பணம் எதிர்பார்க்குறேன், நான் வந்து பொழுதுபோக்கு கேளிக்கை போன்ற விஷயங்களுக்குள்ளே போகிறேன்னு சொன்னால் இந்த சந்திராஷ்டம தாக்கம் ஒரு 2 நாள் வந்துடும். ப்ளஸ் வந்து சுக்கிரன் பாதகாதிபதியாக செயல்படுவார். அதனால் இந்த வாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு குறிக்கோளோடு இருக்கணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் வந்து சாதிக்கணும், இதெல்லாம் கற்றுக்கணும், இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிவிட்டு இந்த வாரத்தை தொடங்குனீங்கன்னு சொன்னால் அற்புதமாக முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சாதிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இந்த வாரம் இருக்கும். சார், கடக ராசினருக்கான வார பலன் மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி செயல்பட்டா நல்லதுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது சார்? சிம்மராசி என்பர்கள் வந்து வேலை அதிகமாக இருக்கும், உங்களுக்கு கடுமையாக உழைக்க போகிறீங்க. மற்றவங்களுடைய வேலையும் சேர்த்து செய்கிறது, அல்லது நீங்கள் பாடுபட்டு உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பொருள் எல்லாம் மற்றவங்களுக்கு செலவு பண்ணிடுறது, கடன் வாங்கினவங்க வந்து வட்டி கட்டுறது, ஒரு சில பேருக்கு வந்து மருத்துவ செலவு ஏற்படுறது, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாரத்தில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நல்லதுக்காகத்தான் இருக்கும். செலவு பண்ணாலும் கடன் அடையும், மருத்துவ செலவு பண்ணிட்டாலும் வந்து ஆரோக்கியம் மேம்பட்டுடும். பிறருக்காக செலவு பண்ணாலும் கூட கட்டாயம் அது ஒன்று தர்ம கணக்கு புண்ணிய கணக்கில் போகும், அல்லது கடமையை செஞ்சுருக்கோம், நம்ம கூட பிறந்தவங்களை தானே செஞ்சோம், நம்ம குடும்ப நபர்கள் தானே செஞ்சோம் அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும். பொதுநலன் கருதிய விஷயங்கள் செய்கிறது, உழைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டீங்க. அந்த விஷயத்தை வந்து சந்திராஷ்டமம் ஏற்படும் போதும் கூட நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், சிம்ம ராசியை தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்?
கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான பலன் தரக்கூடியதாக இருக்க போகின்றது. உங்களுடைய ராசியில் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருந்து சந்திரன் வந்து 6, 7, 8, 9ஆம் இடங்களில் சஞ்சரிக்க போகின்றார். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏதாவது முக்கியமான முடிவுகளை இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டி இருந்தால் பெரியவர்கிட்ட அதை ஒப்படைச்சிருங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்காங்க. அவங்களுக்கு தெரியாது வேலை சம்பந்தமான விஷயம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வார கடைசியில் வந்து நான் அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். குறிப்பாக கல்யாண விஷயங்களில் அவசர முடிவுகள்லாம் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து சொத்து வாங்கிறது விற்கிறது, இதில் வந்து இதை விட்டுட்டா அப்புறம் நம்ம கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவசரப்படுவோம். அந்த விஷயத்தையும் நீங்கள் தவிர்க்கணும். அப்படியாக இந்த வாரத்தில் கவனமாக இருக்கணும். தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும். பொறுப்பு உணர்ந்து நடந்து கொள்ளணும். மிகப்பெரிய விஷயங்களில் முடிவு எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். நல்ல விஷயங்கள் என்ன, நல்ல பலன் என்ன அப்படின்னு கேட்டால், லாப ஆதாய ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். 12ஆம் பாவத்தில் சூரியன் புதன் கேதுடைய சேர்க்கை இருக்கிறது. அதனால் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைத்தா நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதில் எதுவும் ரிஸ்கே கிடையாது, தாராளமாக ஏற்றுக்கலான்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கலாம். அது வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்பாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இது வந்து சாதக பலன். சார், கன்னி ராசினருக்கான வார பலன் மட்டும் இல்லாம அவங்க எதுலலாம் கவனமா இருந்தா நல்லதுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து நம்ம மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் சார். VM அபிலாஷ் சென்னையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 28/4/1990 பிற்பகல் 1:27 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகனுக்கு 2019 திருமணம் நடந்து 2021 விவாகரத்து ஆகிவிட்டது. அவனுக்கு மறுமணம் செய்ய வரன் தேடி கொண்டிருக்கிறோம். எப்பொழுது அவனுக்கு திருமணம் நடக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் வந்து சிம்ம லக்னமாக இருக்கின்றது. இப்போ திருமண வாழ்க்கை விவாகரத்தில் முடிஞ்சிட்டதுனால மறுமணத்திற்காக கேட்டிருக்கீங்க. எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல மறுமணத்திற்கான அம்சம் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான காலம் எப்போ அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது வந்து சரியான வழிமுறையாக இருக்கும். 11ஆம் பாவம்னு சொல்லக்கூடியது வந்து இளைய தாரம்னு சொல்லி ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய வேத ஜோதிடம் வந்து சொல்கின்றது. 7ஆம் பாவம்னு சொல்கிறது கலத்திர பாவம், எப்படி மனைவி வருவா, எப்படி கணவன் வருவான் பொண்ணுக்கு அப்படின்னு பார்க்குறது. 11ஆம் பாவம் சொல்கிறது இளைய தாரம், 2வது திருமணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு வந்து அந்த 2வது திருமணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இருக்குது. ஒரு பொண்ணு கிடைப்பா, திருமணம் பண்ணலாம். ஆனால் எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னும் போது, ஏற்கனவே முதல் திருமணம் தோல்வி ஆயிட்டதுனால மறுபடியும் 2வது திருமணத்திற்கு பார்க்கும்போது எதையுமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். அந்த பொண்ணு டிவோர்ஸ் ஆகி முடிஞ்சிச்சு, அதை விட்டுலாம். இப்போ இந்த ஜாதகருடைய அம்சத்தை பார்க்கும்போது இவர் வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன். அந்த சூரியன் வந்து மேஷ ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷம், அது வந்து செவ்வாயுடையது. ராசி வந்து ரிஷபம், சந்திரன் உச்சமாக இருக்கிறது. அப்போது இந்த ஜாதகர் தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டார். ரொம்ப பிடிவாதம் இருக்கும். நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் ஏன் பொறுத்து போகணும், நான் ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னு கேட்பார். இது வந்து மற்ற விஷயங்களுக்கு ஓகே, வெளியில் விஷயங்கள் வெளிநபர்களுக்கு ஓகே. ஆனால் ஒரு குடும்பம்னு வரும்போது கட்டாயம் நம்ம அப்படி இருந்தால் வந்து அந்த குடும்பம் வந்து நல்ல நிலையில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போது கணவன் மனைவின்னு சொன்னால் பார்ட்னர்ஸ் தான், 2 பேரும் சேர்ந்து தான் விட்டு கொடுத்து போனால் தான் லைஃப் போகுன்றதை முதல்ல இந்த ஜாதகர் வந்து இவ்வளோ காலத்தில் புரிஞ்சிட்டு இருப்பார். அப்படி இல்லைன்னா பெற்றோர் இவருக்கு சொல்லி அதெல்லாம் புரிய வச்ச பிறகு மறுமணத்திற்கு பார்க்கலாம். மறுமணம் தாராளமாக நடக்கும். குருவை போல நல்ல ஒரு பொண்ணு வருவா, அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நடக்கிறது குருவுடைய தசை. அந்த குரு தான் 11ல் இருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். குரு தசையில் இப்போ நடக்கிறது செவ்வாயுடைய புக்தியாக இருக்கிறது. அந்த செவ்வாய் வந்து இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருந்து இந்த குருவால் பார்க்கப்படுறார். அதனால் இது சரியான காலம்தான். தாராளமாக மறுமணத்திற்கு நீங்கள் பார்க்கலாம். நல்ல பொண்ணு கிடைக்கும், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த ஜாதகர் வந்து என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை மட்டும் புரிந்து கொண்டால் போதுமானது. சார், இந்த நேயர் கேட்ட கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாம இந்த ஜாதகக்காரர் எப்படி செயல்பட்டா நல்லதுன்றதையும் ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. மறுமணம் பத்தி இந்த ஜாதகக்காரருக்கு கேட்டிருக்காங்க. மறுமணம் செய்யும் யோகம் உள்ள ஜாதகம் அப்படின்னா எது சார்? இப்போ இதையே எடுத்துக்கலாமேம்மா. 7ல் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கைன்னு சொல்லிட்டார். முதல்ல சொல்லும்பொழுது 7ஆம் பாவத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அப்படின்னு வரும்பொழுது இவருடைய இந்த விவாகரத்திற்கு இந்த முதல் மனைவி மட்டும் காரணமாக இருந்திருக்க முடியாது. இவருடைய நடவடிக்கைகளும் காரணமாகத்தான் இருந்திருக்கும். கொஞ்சம் இவரை தான் இவர் சொன்னார் இல்லையா, தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். சூரியனும் உச்சபலம், சந்திரனும் உச்சபலம். லக்னம்ங்கிறது சோல், ஆன்மான்னு சொல்கிறோம். இந்த லக்னாதிபதியும் உச்சத்தோடு இருக்கார். ராசிங்கிறது மனசுன்னு சொல்கிறோம். வெளி மனசு, உள் மனசு வெளி மனசுன்னு பிரிக்கிறோம். உள்ள நினைக்கிறது ஒன்று,
ஒன்று, வெளியில் செயல்படுறதுன்னு இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே அவருக்கு டாமினேட்டிங்காக இருக்குது. அவருடையது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, நான் தான் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து ஒரு சில நட்பு வட்டத்தின் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள்லாம் அவருக்கு வந்திருக்கலாம். 7 செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கைங்கிறது இதுவே ஒரு தோஷமான அம்சம் தான். 7ஆம் பாவத்தில் செவ்வாய் சுக்கிரன், அதில் வந்து உடனே ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு எனக்கும் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருக்கு தோஷம் நினச்சிக்க கூடாது. எல்லாருக்கும் அதே மாதிரியான அமைப்புங்கிறது நிச்சயமாக வராது. அதனுடைய டிகிரிஸ், அது என்னென்ன சாரம் வாங்கியிருக்குங்க நிறைய கால்குலேஷன்ஸ் உண்டு. இதே போல் கலத்திர தோஷம் அப்படிங்கிறத சொல்கிறது, இந்த மறுமணம் அப்படின்னாலே அது கலத்திர தோஷம் அப்படிங்கிறது தான் குறிக்கும். 7ஆம் பாவாதிபதி 3ல் போய் இருந்தாலும் கலத்திர தோஷம்னு சொல்லும். அவர்களுக்கும் அந்த வாழ் மறுமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புங்கிறதும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மறுமணம், இந்த மாதிரி 2 கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும்பொழுது நம்ம என்ன மாதிரி சொல்கிறோன்னா, 2வது கல்யாணம் எப்போ நடக்குங்கிற மாதிரி உன் ஜாதகத்தில் இருக்கும், அப்போ முதல் கல்யாணத்தை பண்ணிக்கோ, அது உனக்கு நல்லதுங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுப்போம். கொஞ்சம் தாமதமான திருமணம் நல்லது. ஏன்னா முதல்லே இப்போ இளம் வயதிலேயே திருமணக்கான வாய்ப்புங்கிறது வந்துடும். இப்போ 7 செவ்வாய் சுக்கிரன்லாம் இவங்களுக்கு இருக்கும்பொழுது நிச்சயமாக இவருக்கு முன்னாடியே கல்யாணங்கிறதெல்லாம் இவருக்கு அந்த சரியான வயசில் தான் பண்ணியிருக்கா. உடனே பண்ணிவிட்டு உடனே அது ஒரு 2 வருடங்கள்லேயே பிரிவினைக்கு வருது. காரணம்னா இவர் சொன்ன மாதிரி அவருடைய பிடிவாத குணம்ங்கிறது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையுமே இந்த பிடிவாத குணத்தின் மூலமாக எங்கே பிரச்சனை வருங்கிறத பார்த்துடலாம். ஒரு சில பேர் இதுலேயே வந்து அவருக்கு ஃபேவரான விஷயங்களும் இருக்கும். அது என்னதான் அவர் அந்த பிடிவாதம்ங்கிறது அவர் ஆரம்பத்திலே சொன்னார், சூசகமாக சொன்னார். இந்த மாதிரி தனது என்னுடைய விஷயம் சரிதான் அப்படிங்கிற அந்த பிடிவாதம் வந்து எல்லாத்துலேயும் சரியாக வரலாம், ஆனால் வாழ்க்கை துணை விஷயத்தில் சரியாக வராதுன்னு சொன்னார். லைஃப் பார்ட்னர்ஷிப்பில் இது வந்து எல்லாத்துலேயும், இது பொதுவாக எல்லாருக்கும் சொல்லப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து அது வாழ்க்கை துணை விஷயத்தில் கூட சரியாக இருக்கும், தான் அப்படின்னு இருக்கும் பொழுது. ஏன்னா லைஃப் பார்ட்னர் வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி பெண்ணாக இருப்பார். கணவர் என்ன சொல்கிறத அதை மட்டும் கேட்டுக்கிட்டு நடக்கிறவராக இருப்பார். அதாவது அவங்க ஜாதகத்தில் எந்த பாவகம்ங்கிறது வீக்காக இருக்குங்கிறத பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி பிடிவாத குணத்தின் மூலமாக அந்த பாவகம்ங்கிறது பாதிக்கப்படும். அதைத்தான் அவர் ஆலோசனையாக சொல்லியிருக்கார். இவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம்ங்கிறது ஒரு செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த 11ஆம் பாவத்தில் நல்ல காலம் அவருக்கு 11ஆம் பாவத்தில் ஒரு குருங்கிற கிரகம் போய் அமைஞ்சிருச்சு. ஒரு நல்ல மனைவி இவர் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கொண்டு போகக்கூடிய 2வது தாரம்ங்கிறது நல்லபடியாக அமைஞ்சிருங்கிறது தகவலாகவும் சொல்லிட்டார். இதே மாதிரி தான் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. எத்தனை மனைவி வந்தாலும் பிரச்சனை தான், உன்னால தான் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா இப்போ நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற விஷயம் சொல்லுது. அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் லைஃப் அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது. பிரச்சனைங்க நீங்கள் கேட்டது வந்து மறுமணம், அதற்கான அமைப்பு, இருதார அமைப்பு அப்படிங்கிறது இருக்கான்னு சொன்னால் நிச்சயமாக ஜாதகத்தை பார்த்து சொல்லிவிட முடியும். கலத்திர தோஷம் 7ஆம் பாவகமும் மற்றும் லக்ன பாவகம், அவர் சொன்ன மாதிரி இந்த 11ஆம் பாவகம், இது எல்லாமே இணைந்து தீர்மானிக்கும் ஒருவருடைய ஜாதகத்திலே. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவு, அதுவும் என்ன மாதிரி சாரத்தில், இவர் சிம்ம லக்னம்னு வரும்போது சிம்மத்தில் இணைஞ்சிருக்கு செவ்வாய் சுக்கிரனும். கும்பம்ங்கிறது அந்த 7ஆம் பாவம்ங்கிறது சனியினுடைய தாக்கம் பெற்ற ஒரு அமர்வு. சனி எங்கே இருக்காருங்கிறது அண்ணா என்ன சொல்லு, 6ஆம் பாவத்தில் ஆட்சி பலத்தோடவே இருக்கார். 7ஆம் பாவத்திற்கு அதிபதி 6ல் இருந்தாலும், அது 3ல் இருந்தாலும் சரி 6ல் இருந்தாலும் சரி, அங்கே கலத்திர தோஷங்கிறது தெளிவாகவே எடுத்து சொல்லிடும். இப்போ மனைவியினால் பிரச்சனை அப்படின்னு வந்து இருக்கும் பொழுது 7ஆம் இடத்திற்கு அதிபதி 6ல் போயிட்டார் அப்படின்னு வரும் பொழுது இங்கே ஏதோ ஒரு குளறுபடிங்கிறது இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாற் போல எந்த நேரத்தில் திருமணத்தை நடத்தலாம், என்ன மாதிரியான ஒரு பெண் இவருக்கு சரியாக இருக்கும், இதையெல்லாம் பார்த்துக்க வேண்டியது. உடனே இந்த நட்சத்திரத்தை நான் பார்த்தேன், ஏற்கனவே பார்த்தது வந்து 10க்கு 9 பொருத்தம் இருந்துச்சு, இருந்தும் இப்படி ஆயிடுச்சு, இப்படி தான் சொல்லின்னு இருப்பா. 9 பொறுத்தெல்லாம் பார்க்காதீங்கோ. 7 செவ்வாய் சுக்கிரன் இருக்கு, 7ஆம் பாவ சனி 6ல் இருக்கார். இது போன்ற அமைப்புகளை அலசி ஆராய்ந்து அந்த அம்சங்கிறது அந்த பெண்ணோட ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். அதைத்தான் அவர் இன்னொரு தடவை எடுத்து சொன்னார். பொதுவாக வந்து 2வது கல்யாணத்துக்கெலாம் பார்க்கவே தேவையில்லை, ஏதோ ஒன்று பண்ணிடுங்கன்னு சொல்லுவா, அது தவறான கருத்துன்னு சொன்னார். இவரை பொறுத்தவரை, இந்த ஜாதகரை பொறுத்தவரை நிச்சயமாக பார்த்து அனலைஸ் பண்ணி பண்ணுங்கோ. அதற்கு ஏற்றாற்போல் இந்த கால நேரம் கனிந்து வந்திருக்கிறது, நேரமும் நல்லா இருக்குது, டக்குன்னு கல்யாணத்தை பண்ணுங்கோ, நன்றாகவே இருப்பார். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, சிறப்பான பலன்கள்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான வாரமாக அமைய போகின்றது. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால் செய்ய முடியும். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக, அவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாக, திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும். அடுத்ததாக உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். அப்படியாக உங்களுக்கு குடும்பம், அதில் குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்க போகுது. அதனால் இந்த வாரம் சாதகமான வாரம்.
சார், துலா ராசியினருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு இனிமையான வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து விருச்சக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசி என்பர்கள் வந்து வேலை நிறைய இருக்கும், ஓய்வு குறைவாக இருக்கும், சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகலாம், தூக்கம் கூட குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். இதில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னது மட்டும்தான் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய, கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். மற்ற எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது. அதனால் நீங்களே வந்து உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்துடணும். ரொம்ப சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நிறைய பணத்தை செலவு பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்களாக உழைச்சிடுறது நல்லது. அப்போது அந்த கஷ்டமான வேலை, கடினமான உழைப்புன்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். எதனால் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராசியாதிபதி செவ்வாயை வந்து சனியை பார்த்து கொண்டு இருக்கார். ராசியாதிபதி செவ்வாயை சனி பார்த்து கொண்டு இருக்கின்றார். இந்த வாரத்தில் சந்திரன் இந்த சனி, ராகு இவங்களோட எல்லாம் சஞ்சரிக்க போகின்றார். அந்த சந்திரன் தான் பாக்யாதிபதி. அதனால் பாக்யஸ்தானம் நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா கவலையே இல்லை. அவரும் கொஞ்சம் பலம் குறைகிறார். ராசியாதிபதிக்கு சனி பார்வை வருகிறது, குருவும் 8ல் இருக்காருன்றதுனால ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தாருங்கள். கடினமாக உழைப்பில் ஈடுபடுங்கள். இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், விருச்சிக ராசியை தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமா இருக்க போதா, இல்லை உங்க கவனமா இருக்கணுமா சார்? தனுராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நல்ல வாரமாக அமையப் போகின்றது. உங்களுடைய தைரியம் வந்து உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துலேயும் உங்களால் வெற்றி பெற முடியும். நல்ல நம்பிக்கை, தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். உற்சாகமாக இருப்பீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க. நான் குரு வந்து ராசியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சந்திரன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். 4, 5, 6ஆம் இடங்களுக்கெல்லாம் வரார். 6ஆம் இடத்திற்கு வரும்போது அவர் வந்து உச்ச பலம் பெறுவார். 6ல் வந்து சந்திரன் உச்சமாக இருக்கும்போது 8ஆம் அதிபதி. இதுக்கு முன்னாடி நீங்கள் தயங்கிய விஷயங்கள் எல்லாம் கூட இப்போ துணிந்து செய்ய முடியும். அதாவது படிக்கிறதுல ஒரு பெரிய கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பேரண்ட்ஸும் வந்து அஃபோர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் நான் படிக்கிறேன்ற முடிவை எடுத்துருவீங்க. திருமண விஷயங்களில் வந்து திருமணத்துக்கான வயது வந்துருச்சு, எல்லாமே சாதகமாக இருக்குது. இருந்தாலும் சில பேருக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல. அந்த பயம் இருந்தால் இந்த வாரத்தில் சரியாக போயிடும். மற்றபடி எல்லோருக்குமே இந்த வாரம் உற்சாகமான நல்ல பலன் தரக்கூடிய நல்ல வாரமாக அமையும். சார், தனுசு ராசினருக்கான வார பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறது முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் சார். பிரகதீஷ் சென்னையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 8/8/2005 இரவு 8:10 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகன் பிகாம் இறுதி ஆண்டு படிக்கிறான். படிப்பு முடித்ததும் மேற்படிப்பு படிக்க வைக்கலாமா அல்லது வேலைக்கு போக சொல்லலாமா? எது மாதிரியான வேலை கிடைக்கும் என தெரியப்படுத்துங்கள்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னி ராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் வந்து கும்ப லக்னமாக இருக்கிறது. அப்போ வந்து பிகாம் முடிச்சிருக்காரு. மேலே படிக்க வைக்கலாமா, வேலைக்கு அனுப்பலாமான்னு கேட்குறேன். தாராளமாக வந்து பிஜி படிக்க வைக்கலாம். படிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஜாதகருக்கு. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இவருடைய நட்சத்திரமே வந்து சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்து உத்திர நட்சத்திரமாக இருந்து அந்த சந்திரன் வந்து புதனுடைய கன்னி ராசியில் சந்திரிக்கிறார். சூரியன் புதனுடைய தொடர்பு இந்த நட்சத்திரம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இருக்கிறது. அதனால் நிறைய படிக்கிறது, நிறைய ஞானம் இருக்கும் அவருக்கு. அதனால் இப்பயே ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கட்டாயம் வேலை கிடைக்கும். ஆனால் அது வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன், இன்னும் படிச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா படிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்காது. நிறைய படிக்கலாம், நிறைய கற்றுக்கலாம். பெரிய ஒரு அதிகாரியாக வந்து நிறைய பேருக்கு மேலே வேலை பார்க்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. அதற்கு இந்த ஒரு பிகாம்ன்றது போகாது. அதனால் மேலே வந்து படிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, கும்ப லக்னம். அப்போ இந்த லக்னாதிபதி சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கார், கடக ராசியில். அப்போ இவர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நான் ஒரு காலேஜில் போனேன், ஒரு பிகாம் முடித்தேன், ஃபைனல் இயரில் ஒரு கேம்பஸ் வந்தது, வேலைக்கு செலக்ட் ஆகிட்டேன், அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அந்த சீனியர்ட்டில் எனக்கு ப்ரொமோஷன் வந்துருந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பாடுபடணும், நிறைய படிக்கணும். பிஜி முடிச்சுட்டு கூட படிக்கிற மாதிரி இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறது, அப்படி இல்லைன்னா வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருப்பார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். லக்னாதிபதி லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதன் பிறகு இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து லக்னத்தை பார்க்குறார். அப்போ சுக்கிரன் வந்து லக்னத்தை பார்க்குறாருன்னு சொல்லும்போது சுகபாகியாதிபதி, இந்த லக்னத்திற்கு நன்மையை செய்ய வேண்டிய ஒருத்தர், அவர் வந்து லக்னத்தை பார்த்துருக்கிறதுனால இவர் என்ன கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டிங்கனாலும் அவர் வந்து படிச்சுடுவார். எதை வேணாலும் அவரால் படிக்க முடியும். விளையாட்டாக படிச்சிடலாம். ரொம்ப நல்லா அந்த விஷயமானது அவருக்கு வந்து ரீச் ஆகும். அவர் படிக்கிறத தாண்டி மற்றவங்க படிக்கிறாங்கன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு என்ன புரியுதோ அதுலேருந்து என்ன கற்றுக்குறாங்களோ அதை தாண்டி இவரால் இன்னும் நிறைய கற்றுக்க முடியும், இன்னும் நிறைய புரிஞ்சிக்க முடியும். இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது. தசை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா
சூரிய திசையில் பிறந்து சந்திரன் செவ்வாயுடைய திசை இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போது இந்த லக்னத்திற்கு 10 மற்றும் 3ஆம் இடத்திற்கு அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் செவ்வாயுடைய திசை இருக்கும். அப்போது அந்த டைமில் இவர் வந்து படிச்சுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வரப்போகிறது ராகுடைய திசை. இந்த ராகு 2ஆம் இடம் மீன ராசி ஜலராசியில் இருக்கார். அதனால் இவர் வந்து வெளிநாட்டில் போய் மேலே படிக்கிறது, வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அப்போது இப்போதைக்கு எடுக்க வேண்டிய முடிவு இவர் அடுத்து வந்து பிஜி படிக்கிறதுக்காக அதில் சேர்த்து விடுறது. சார், இந்த நேயர் கேட்ட கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாம இந்த ஜாதகக்காரர் அடுத்து என்ன மாதிரியான முடிவெடுத்தா நல்லதுன்றதையும் ரொம்ப தெளிவாவே விரிவாகவும் சொல்லியிருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம படிச்சு முடிச்ச உடனே ஜாதகம் பார்க்குறோம் வேலை சம்பந்தமா அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நாம கேட்டு தெளிவுபடுத்திக்க முடியும் சார்? படித்து முடித்த உடனே இல்லைம்மா, படிக்க போகிறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிறதுங்கிறதும் நல்லது. ஒரு +2 முடித்த உடனேயே இந்த டிபார்ட்மெண்ட் இந்த செக்ஷனுக்குள்ளே அவன் போனால் நல்லா இருக்கும், இந்த ஒரு குரூப் எடுத்து படித்தா நல்லா இருக்கும், அது காமர்ஸா இல்லை சயின்ஸா இல்லை மேத்தமேட்டிக்ஸ் என்னவோ, அது என்ன சப்ஜெக்டில் பயாலஜி படிக்கலாமா அப்படிங்கிறத முதல்லையே பார்த்துக்க வேண்டியது, அதையும் கேட்டுக்க வேண்டியது. இதே மாதிரி இல்லை ஒரு யூஜிங்கிற ஒரு ஸ்டேஜ் கிராஸ் பண்ணியாச்சு, அடுத்தது நான் பிஜி பண்ண போகிறேன்னா இல்லை வேலைக்கு, இதுக்கு சரியான கேள்வி. ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் இவர் முடிக்க போகிறார், இந்த நேயர் கேட்டிருக்கிற மாதிரி இவங்க முடிக்க போகிறார். முடிக்க போகும்போது நான் பிஜி பண்ணணுமா அல்லது மேற்கொண்டு அது வேலைக்கு ஏதாவது வேலை கிடைச்சிட்டு வேலைக்கு போகலாமா, வேலைக்கு போயிட்டு ஒரு சில பேர் படிக்கிற மாதிரியும் இருக்கும். இது அத்தனையுமே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. என்னென்னலாம் அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்கணும்னு சொன்னால், நான் முதலிலே உயர்கல்வி படிக்கலாமா, அதில் எஸ் அப்படின்னு வந்துட்டா அதில் என்ன துறையில் நான் ஸ்பெஷலைசேஷன் எடுத்துக்க வேண்டியது அப்படிங்கிறத கேட்கணும். அடுத்தது நான் வேலைக்கு இதே நான் என்ன படிக்கிறேனோ அதிலேயே என்னால் வேலைக்கு போக முடியுமா, அல்லது நான் இப்பொழுது வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேனா. வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும்னு இருக்கும். நான் கட்டாயம்னு சொன்னால் நான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மட்டும் பேஸ் பண்ணி சொல்லலை. அவங்க வீட்டில் வந்து அவன் பெரிய பணக்கார வீட்டு பையனாக கூட இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ், எங்கேயோ போய் வேலை பார்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அவனுக்கு அடுத்தது வாழ்க்கையில் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ஜோதிடம் சொல்லிவிடும். அதையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. அதில் நான் என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாங்கிறதையும் கேட்டுக்க வேண்டியது. அந்த ஸ்பெஷலைசேஷன் இப்போ அவர் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் போய் படி அப்படின்னு சொல்கிறார். வெளிநாட்டில் சென்று படித்தால் அதற்குரிய செலவுகள், அந்த செலவுகளை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வெளிநாட்டிலே வேலை கிடைக்குமா, இல்லை வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு மட்டும் வந்தால் போதும், உள்நாட்டில் நான் வேலை பார்ப்பேனா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்க வேண்டியது. ஜாதகம் பார்க்கணுங்கிறதே அதுக்காகத்தான், ஒரு கைடன்ஸ்க்காக. நமக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்க போகிறது. ஆனால் அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, ஏன்னா இன்றைக்கி உயர்கல்விங்கிறதெல்லாம் நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கிறது. செலவுங்கிறத தாண்டி காலத்தை கடந்து விடக்கூடாது. சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருக்கணும் இல்லையா. காலமும் நேரமும் திரும்ப வராது நமக்கு, அந்த டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. வயசும் போய்கிட்டே இருக்கும். அப்படின்னு வரும்பொழுது இந்த வயதிலே இதை நான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு சார்ட் போட்டு அழகாகவே தெரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும். இதை விட்டுட்டு எனக்கு செவ்வாய் எங்கே இருக்குது, ராகு எங்கே இருக்குது, இந்த தோஷமா அந்த தோஷமாலாம் இவங்களுக்கு தேவையே இல்லையே. ஒரு சாமானிய பர்சன் இல்லை மேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. செவ்வாய் எங்கே இருந்தானே, ராகு எங்கே இருந்தானே, சனி எங்கே இருந்தானே. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு தடை வருது, பையன் சரியாக படிக்கலை, அவன் ஏதோ ஒரு செமஸ்டரில் ஒரு அரியர் வச்சுட்டான்னு சொன்னால் அவனுக்கு பாவம் அஷ்டமத்து சனி நடக்குது, அவன் என்ன பண்ணுவாங்கிற மாதிரி இவங்களே அந்த பசங்க எதிர்த்தாப்புல பேசுகிறாங்க. பையனை ஏதோ மோட்டிவேட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு அவன் பாவம் கிரகம் தான் அப்படி பண்ணிடுச்சுன்னு. சனி என்ன பண்ணார், இவன் பரீட்சை எழுதுறத வந்து வேண்டான்னு நான் சொன்னார். அதெல்லாம் இல்லை. அஷ்டமத்து சனி நடந்தாலும் அந்த அஷ்டமத்து சனி காலத்தில் இருக்கிறவர்கள் கூட எத்தனையோ பேர் டாப்பராக இருந்துருக்காலும் இருந்துன்னு தானே இருப்பா. அப்போ எங்கே எது உதைக்குதுங்கிறது ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை ஒரு ஜோதிடரால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சார்ட் போட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு இந்த டைமில் இது இருக்குப்பா, இந்த நேரத்தில் நீ ஹையர் எஜுகேஷன் படிச்சுக்கோ, இந்த நேரத்தில் உனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும், இந்த நேரத்தில் உனக்கு ஒரு வேலைங்கிறது கிடைச்சிடுங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியுமா. அடுத்ததாக மகர ராசினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா, எப்படி அமைய போகுது சார்? மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்க போகின்றது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வந்து 3ஆம் பாவத்தில் குருவுடைய வீட்டில் இருந்து, அந்த வீடு கொடுத்த குரு வந்து 6ஆம் பாவத்தில் இருக்கார். சந்திரன் வந்து இந்த வாரத்தில் சனியோடும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோடும் பிறகு 4 அப்புறம் 5ஆம் இடத்துல வந்து சஞ்சரிக்க போகின்றார். அதனால் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கான செயல்கள் அனைத்தையும் செய்து முடிப்பீங்க, குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்ய முடியும்.
முடியும். சகோதரர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் தான் வழிகாட்டணும், நீங்கள் தான் படிக்க வைக்கணும், நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள், கல்வி செலவெல்லாம் உங்களால் செய்து முடிக்க முடியும். அப்படியாக இந்த வாரம் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். கிடைக்க வேண்டிய பணம், நல்ல பலன்லாம் சிறப்பாக வரும். அதை கொண்டு உங்களுடைய கடமைகள் அனைத்தும் திருப்திகரமாக செய்து உங்களால் முடிக்க முடியும். சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்க போகின்றது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசியாதிபதி சனி வந்து குருவுடைய வீட்டில் சஞ்சரித்து கொண்டிருக்கார். சந்திரன் வந்து இந்த வாரத்தில் ராசியிலிருந்து பிறகு 2ஆம் இடத்தில், அந்த சனி சந்திரனுடைய சேர்க்கை 2ஆம் இடத்திற்கு வருகிறது. அவர் 6ஆம் இடத்திற்கு அதிபதி. அதனால கடன் வாங்கி இருக்கிறோம், அதை எப்படி அடைக்க போகிறோன்ற ஒரு பயம் இருந்தால் கூடுதல் வருமானத்திற்கு வழி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உடல் உபாதை இருக்கிறது, அதற்கு தீர்வு என்ன அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்தால் சரியாக போயிடும். பெரிய அளவிற்கு வந்து ரண சிகிச்சை, சர்ஜரிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த விஷயமானது உங்களுக்கு தெரிஞ்சிடும். குடும்ப நபர்களோடு அல்லது பணிபுரியக்கூடிய இடத்துலையும் பிறரோடு சண்டை சச்சரவு பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சுமூகமாக சரியாயிடும். அப்படியாக இந்த வாரம் பிரச்சனை தீரக்கூடிய, பலன் தரக்கூடிய வாரம்னு சொல்லலாம். சார், கும்ப ராசினருக்கு சற்று நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மீனராசி என்பர்கள் இந்த வாரம் வந்து கொடுத்து வைத்தவர்களைப் போல பலன் அனுபவிக்கப் போகிறீர்கள். நிறைய லாபமானது வரப்போகிறது. நல்ல செய்தி உங்களுடைய வீடு தேடி வந்து சேரக்கூடிய அம்சமானது இருக்கிறது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனநலம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் இருக்கும். நிறைய சம்பாதிக்கலாம். இந்த வாரத்தில் என்ன வேலைலாம் வச்சுருக்கீங்களோ அதில் முக்கியமான வேலைகள், பயணங்கள் ஏதாவது இருக்கிறது, பிற இடத்துல ஏதாவது ஹெல்ப் கேட்கணும், அவங்க வந்து ஓகே சொன்னால் தான் அந்த வேலை நடக்கும். இது எல்லாமே பரிபூர்ணமாக நடந்து முடிய போகிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து அர்த்தாஷ்டமம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலும் ஜென்ம சனியும் இருக்கிறதுனால எவ்வளவு தடை பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. சந்திர பலம் சாதகமாக இருக்குது. 5ல் வந்து சுக்கிரன் இருக்கக்கூடியதுனால நீங்கள் ஏற்றுக்கொண்ட நல்ல செயலெல்லாம் செய்து முடிக்க போகிறீங்க. இந்த வாரத்தில் நல்லபடியாக நம்ம வந்து கடமைகளை செஞ்சு முடித்தோம், கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாற்றிட்டோம், கமிட்மெண்ட்லாம் கிளியர் பண்ணோன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கும். சார், மீன ராசினருக்கான வார பலன்களை ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமாக 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். நன்றி.